மீண்டும் ஒரு சிறப்பு காணொளி வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாட்களிலே ஈஸ்டர் தாக்குதல்கள் குறித்து அதிகமானவர்களுடைய கவனம் திரும்பியிருக்கின்றது. குறிப்பாக கடந்த 20ஆம் திகதி முன்னாள் உளவுத்துறை பிரதானி சுரேஷ் சலே கோட்டை நீதவான் நீதிமன்றக்கு ஆஜர்படுத்தப்பட்டார். அங்கே திலீப் பீரிஸ் முன்வைத்த அந்த அறிக்கை இப்போது பரவலாக பேசப்படுகின்றன. குறிப்பாக பாதிக்கப்பட்ட கிறிஸ்தவ மக்கள் ரொம்பவே சந்தோஷப்படுகிறார்கள். தங்களுக்கு மிக விரைவிலே நியாயம் கிடைக்கும் என்று, அதே போன்று முஸ்லிம்களும் கூட இந்த நாட்டிலே ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய அனைவரும் ஈஸ்டர் தாக்குதல்கள் குறித்த ஒரு நேரான விசாரணை நடைபெறுவதாக நம்புகிறார்கள். இன்றைய இந்த காணொளியிலே நான் சிஎஸ்ஆரின் முகாமைத்துவ பணிப்பாளர் ஃபாதர் ரொஷாண்டி சில்வா அவர்கள் நேற்றைய நாளிலே ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பை நடாத்தி பல விடயங்களை சொல்லியிருந்தார். அது பற்றி அந்த வீடியோ சிங்கள மொழியிலே வந்திருந்தது. அதனை முழுமையாக தமிழிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். குறிப்பாக கடந்த 20ஆம் திகதி சுரேஷ் சலே மீண்டும் பலத்த பாதுகாப்புகளுக்கு மத்தியிலே கோட்டை நீதவான் நீதிமன்றக்கு ஆஜர்படுத்தப்படுகிறார். அங்கே பல அதிர்ச்சிகரமான விடயங்கள் வெளியாகின. குறிப்பாக திலீப் பீரிஸ் சொன்ன விடயங்கள் மிக முக்கியமான ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். அசாத் மௌலானாவின் வாக்குமூலத்தின் மூலமாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ, நாமல் ராஜபக்ஷ, பசில் ராஜபக்ஷ ஆகியோர் பிள்ளையானை மட்டக்களப்பு சிறைச்சாலையிலே சந்தித்து அவருக்கு மிக முக்கியமான ஒரு வாக்குறுதியையும் வழங்கி இருந்தார்கள் என்ற விடயம், இன்னும் பல விடயங்களை திலீப் பீரிஸ் அன்றைய நாளிலே கடந்த 20ஆம் திகதி கோட்டை நீதவான் நீதிமன்றத்திலே தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து 21ஆம் திகதி நாமல் ராஜபக்ஷவை சூழ்ந்த ஊடகவியலாளர்கள் அது குறித்து கேட்க நாமல் சொன்ன விடயம், ஆம் நாம் சந்தித்தோம், நாம் தாப்பையால் பாய்ந்து சென்று அவரை சந்திக்கவில்லை, நேரடியாக முன்வாயிலாலே சென்று அவரை சந்தித்தோம் என்ற விடயங்களை சொல்ல, நேற்றைய நாளிலே மருதானை சிஎஸ்ஆர் நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் ஃபாதர் ரொஷாண்டி சில்வா அவர்கள் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்திருந்தார். அதிலே லாயர் அமில உட்பட இன்னும் பலரும் கருத்து தெரிவித்திருந்தார்கள். மிக முக்கியமான பல விடயங்கள் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பிலே அவர்கள் பேசியிருந்தார்கள். முழுமையாக சிங்கள மொழியிலே இருந்ததால் அவற்றை தமிழிலே மொழிபெயர்த்து உங்களுக்கு வழங்கலாம் என்று ஆசைப்பட்டேன். சேனல் 4 நிறுவனத்திற்கு அசாத் மௌலானா வெளியிட்ட அந்த செவியை அடுத்துத்தான் மருதானை சிஎஸ்ஆர் நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் ஃபாதர் ரொஷாண்டி சில்வா குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு ஒரு முறைப்பாடை செய்கிறார். அந்த விசாரணை தொடர்பில் நீங்கள் ஆராய வேண்டும், விசாரிக்க வேண்டும் என்று. அதனைத் தொடர்ந்து குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் கோட்டை நீதவான் நீதிமன்றக்கு ஒரு பி அறிக்கை மூலமாக சமர்ப்பித்து விசாரணைகளை ஆரம்பிக்கின்றார்கள். அதன் தொடர்ச்சியாகத்தான் சுரேஷ் சலே கைது செய்யப்படுகிறார். இப்போது நடைபெறக்கூடிய எல்லா விடயங்களும் அதற்கு பின்னால் தான் நடைபெறுகிறது. எனவே இந்த விடயங்களை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் நேற்றைய ஊடகவியலாளர் சந்திப்பை அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள். காரசாரமான பல விடயங்களை பேசியிருந்தார்கள். முதலிலே ஃபாதர் ரொஷாண்டி சில்வாவின் கருத்துக்களை நான் தமிழிலே உங்களுக்கு வழங்குகிறேன். கொழும்பு நகரின் மிகச்சிறந்த முகவரிகளில் ஒரு புதிய வாழ்க்கை முறையின் அடையாளம் உருவாகிறது. ப்ளூ ஓஷன் குரூப் சிறந்த இடத்தேர்வு, காலத்தை வெல்லும் நவீன வடிவமைப்பு மற்றும் உயர்தர கட்டுமானத்தின் நம்பகமான பெயர். நகரத்தின் துடிப்பும் கடற்கரையின் அமைதியும் ஒன்றாக சங்கமிக்கும் இடங்களில் சீரான வாழ்க்கைக்கும் சிறந்த முதலீட்டிற்கும் வடிவமைக்கப்பட்ட குடியிருப்புகள். ப்ளூ ஓஷன் குரூப் உயர்ந்த வாழ்க்கையின் உறுதியான முகவரி. මහේස්ත්‍රාත් උසාවියේදී කොටුවේ නීතිපතිතුමා වෙනුවෙන් පෙනී සිටපු ඒ සොලිසිටර් ජෙනරල් වරයා බොහොම පැහැදිලිවම සටහන් කරගත්ත වාර්තා වෙච්ච සාක්ෂියක් ගැන, කට උත්තරයක් ගැන ප්‍රසිද්ධියේ ප්‍රකාශ කළා. ඒ තමයි අපි එදා ඉඳන්ම ඉල්ලපු ඒ channel 4 නාලිකාවේ එළිදරව් වුණ කරුණු සම්බන්ධයෙන් විමර්ශනයක් කරන්නට කියලා අපි ඉල්ලා සිටිපු ඒ කාරණාව සම්බන්ධයෙන් මේ channel 4 නාලිකාවේ ඒ වාර්තාව ඉදිරිපත් කිරීමේදී ඒට සම්බන්ධ වෙච්ච ප්‍රධාන චරිතය වුණ අසාද් මෞලානාගේ කට උත්තරයක් ගැන උසාවියේදී කියවුවා. பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்கும் வரை நாங்கள் போராடுவோம் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கோட்டை நீதவான் நீதிமன்றில் சொலிசிட்டர் ஜெனரல் அவர்கள் மிக முக்கியமான பதிவு செய்யப்பட்ட ஒரு வாக்குமூலத்தை சமர்ப்பித்தார். அது நாங்கள் அன்று முதல் கூறி வந்த சேனல் 4ல் ஒளிபரப்பாகிய அசாத் மௌலானாவின் வாக்குமூலமாகும். இந்த வாக்குமூலத்தை பெறுவதற்கு குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் பிரான்சுக்கே சென்று அங்குள்ள இலங்கை தூதரகத்திற்கு மௌலானாவை அழைத்து பெறப்பட்ட வாக்குமூலமாகும். அன்று நீதிமன்றில் எமக்கு தெரிந்த பல விடயங்கள் வெளியாகின. அதில் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையிலும்
குறிப்பாக பாராளுமன்ற தெரிவுக்குழு முன்னிலையிலும் சொல்லப்பட்ட மிக முக்கியமான விடயங்கள் அன்று அந்த நீதிமன்றில் எமக்கு கேட்டது. මේක දේශපාලන අරමුණක් කරා මෙහෙවනු ලැබූ කුමන්ත්‍රණයක් බව. එතකොට මේ කුමන්ත්‍රණයේ මෙහෙයුම්කරු හැටියට තමයි සුරේෂ් සලේ තුන්වෙනි සාක්ෂිකාරයා චූදිතයාව ඉදිරිපත් කළේ අය. அதுதான் இந்த மிலேச்சத்தனமான செயல் அரசியல் தேவைக்காக வேண்டியும் ஆட்சி மாற்றத்திற்காக வேண்டியும் ஆட்சியை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டியும் திட்டமிடப்பட்ட ஒரு சதி என்பதாகும். இந்த சதியின் பிரதானியாகத்தான் மூன்றாவது சந்தேக நபராக சுரேஷ் சலேயை அவர்கள் பெயரிட்டுள்ளனர். அசாத் மௌலானாவின் வாக்குமூலத்தின் மூலமாக பல விடயங்கள் வெளிவந்தாலும் மிக பிரதானமான சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அசாத் மௌலானா சுரேஷ் சலேவுடன் நேரடியாக தொடர்பு பட்டதாகவும் தான் மூலமாகவே சுரேஷ் சலே பிள்ளையானுடன் தொடர்பில் இருந்தார் என்றும் பிள்ளையான் சுரேஷ் சலேயின் தொடர்பு ஏதோ ஒரு திட்டத்தை அடிப்படையாக கொண்டதுமாகவும் அமைந்திருந்ததாக அசாத் மௌலானா வாக்குமூலம் அளித்திருக்கிறார். சலே பிள்ளையானிடம் சொல்லியிருக்கிறார், நாட்டில் ஆட்சி மாற்றம் ஒன்றை மேற்கொள்ள வேண்டுமென்றால் நிச்சயமாக ஒரு பிரச்சினை உண்டாக வேண்டும் என்று. அதற்கு பிள்ளையான் சலேயிடம் சொல்லியிருக்கிறார், ஏதேனும் தேவைப்பட்டால் தற்கொலை செய்து கொள்ள தயாராக இருக்கும் ஒரு குழு எங்களிடம் இருக்கின்றது என்று. இவர்களுடைய இந்த தொடர்பின் உச்சம்தான் நாம் அடிக்கடி கேள்வி எழுப்பும் தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் குண்டு வைக்க முடியாமல் போன ஜமீல் பற்றியதாகும். சிசிடிவி மூலம் நாங்கள் கண்டோம், தாஜ் சமுத்ராவுக்கு முன்னால் ஒரு கைப்பையை கழுத்தில் தொங்கவிட்ட ஒருவர் தொலைபேசி ஒன்றை காதில் வைத்துக்கொண்டு அங்குமிங்கும் தடுமாறுவதை. அசாத் மௌலானா அதற்கு இப்படி விளக்கம் சொல்லியிருக்கிறார். அந்த நேரத்திலே சுரேஷ் சலே எனக்கு தொடர்பை ஏற்படுத்தி, உடனடியாக நீங்கள் தாஜ் சமுத்ராவுக்கு முன்னால் செல்லுங்கள், அங்கே இப்படி ஒரு நபர் இருக்கின்றார், அவருடைய தொலைபேசியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று என்னிடத்திலே சொன்னார். நானோ சலேயிடம் சொன்னேன், அது எப்படியும் என்னால் முடியாது, நான் இப்போது மட்டக்களப்பிலே இருக்கின்றேன் என்று. அதற்கு சுரேஷ் சலே ஐயோ என்று சொன்னார் என்ற விடயத்தை அசாத் மௌலானா இங்கே சொல்லியிருக்கின்றார். ඒට පිළිතුරු ලැබුණේ සුරේෂ් සලේගේ අයියෝ කියන එකයි කියලා අපිට. එතකොට මේ හිස්තැන් පුරව ගන්න බැරුව ගිය හිස්තැන් අපිට බොහොම පැහැදිලිව පේනවා මේ කටු උත්තරයත් එක්ක පුරවා ගැනීමේ හැකියාව උදා වෙලා තියෙනවා. ඒකම දේශපාලන කරලියට මේකේ වැදගත්කම මොකක්ද? මම හිතන්නේ ඒක තමයි තුන්වෙනුව අපිට ඉදිරිපත් උනේ. අපිට කියනවා පිල්ලියාන් චිරගත වෙලා ඉන්න තැනට එවකට හිටපො රාජපක්ෂ කදවුරේ ප්‍රධාන කට්ටිය නම් වශයෙන්ම කියලා තිබ්බා. මහින්ද රාජපක්ෂ, බැසිල් රාජපක්ෂ සහ නාමල් රාජපක්ෂ පිල්ලියාන්ව බලන්න ගියයි කියලා. ගිහිල්ලා කිව්වයි කියලා. මට ඊයේ දැක්කා සමහර අය කියනවා ඔව් අපි ගියා. මම හිතන්නේ නාමල් රාජපක්ෂ මහත්මයාම ඇවිල්ලා කියලා තියෙනවා. ඊයේ රෑම පිළිතුරක් දීලා තියෙනවා මේ ප්‍රශ්නෙට. ඔව් අපි ගියා. සහ අපි විවෘතයි ඕනෑම විමර්ශනයකට කියලා. අපිත් කැමති ඒ වාක්‍යයට අපි බලාගෙන ඉන්නවා ඒ සහයෝගය දෙන්න යන්නේ කොහොමද කියලා. හැබැයි එතනින් එහාට කියපු කතාව ගැන කියලා නැහැ. அத்தோடு அசாத் மௌலானா சொல்லிய இன்னும் ஒரு முக்கியமான விடயம்தான், பிள்ளையான் சிறையில் இருக்கும் போது ஈஸ்டர் தாக்குதல்களுக்கு பின்னால் மஹிந்த ராஜபக்ஷ, நாமல் ராஜபக்ஷ, பெசில் ராஜபக்ஷ ஆகியோர் பிள்ளையானை சந்திப்பதற்காக வேண்டி மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு சென்றார் என்ற விடயம். நேற்று நாமல் ராஜபக்ஷ தைரியமாக சொல்லியிருக்கிறார், ஆம் நாம் போனோம் என்று, நாம் விசாரணைகளுக்கு தேவையான ஒத்துழைப்பையும் வழங்குவோம் என்றும் அவர் சொல்லியிருக்கின்றார். அவர் சொன்ன அந்த விடயம் எனக்கு சந்தோஷம் அளிக்கிறது. அவருடைய கருத்தை நான் வரவேற்கிறேன். ஆனால் சிறைச்சாலையில் என்ன நடைபெற்றது என்பதை நாமல் சொல்லவில்லை. அதை அசாத் மௌலானா வாக்குமூலத்திலே சொல்லியிருக்கிறார். கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியானால் ஒரே வாரத்தில் உங்களை வெளியில் எடுப்போம் என்ற வாக்குறுதியாகும். இந்த விடயங்களை கூர்ந்து கவனிப்பவர்களே, நாட்டு மக்களே, இனிதான் மிக முக்கியமான விடயம் இருக்கிறது. ஆனால் அந்த விடயம் அவ்வளவு சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான விடயம் அல்ல. அதன் இறுதியிலே 270க்கும் அதிகமான மக்கள் கொல்லப்பட்டார்கள். 500க்கும் அதிகமானோர் நிரந்தர நோயாளியாக மாறினார்கள். நாங்கள் கேட்கிறோம், இந்த நாட்டில் ஆட்சி மாற்றத்துக்காக மனித உயிர்கள்
பலியிடப்படலாமா என்பதைத்தான். இந்த மனித உயிர்கள் பலியிடப்பட்டிருப்பது, கொல்லப்பட்டிருப்பது ஆட்சியை, அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளவேதான். எனவே நாங்கள் வெட்கப்பட வேண்டும். இந்த வழக்கு நிறைவடைந்தாலும் அன்று கொல்லப்பட்டவர்கள் மீண்டும் உயிரோடு வரப்போவதில்லை. ஆனால் ஒரு விடயம் அவர்களால் இந்த சமூகத்துக்கு உறுதியாகும். அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்காக மனித உயிர்களை பலி கொடுக்கும் அரசியல் கட்சிகளும் இருக்கின்றன என்பதாகும். அப்படி ஒரு துர்ப்பாக்கியமான நாட்டில் வாழ்கின்றோமா என்ற எண்ணம் எமக்கு வராமல் இருக்காது. அன்று மரணித்தவர்களுக்கு நியாயம் பெற்றுக் கொடுப்பது என்றால் அவர்களின் உயிர் தியாகத்தால் இந்த நாட்டை சுத்தப்படுத்துவதுதான். எனவே நாங்கள் மிகுந்த தேவையுடன் சொல்கிறோம், இந்த விசாரணை மிக முக்கியமான கட்டத்தை அடைந்துள்ளது. இந்த கட்டத்தில் விசாரணைகளை திசை திருப்ப, விசாரணைகளை தடுக்க பலர் முயற்சிக்கின்றனர். இந்த பயணத்தை குழப்புவதற்கும், இந்த பயணத்தை இழுத்தடிப்பதற்கும் பல குழுக்கள் முயற்சிக்கின்றனர். ஆனால் ஒருபோதும் சத்தியத்தை, நேர்மையை, தர்மத்தை முறையடிக்க எவராலும் முடியாது என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். அதற்காக நாங்கள் அனைவரின் உதவிகளையும் எதிர்பார்க்கிறோம், வேண்டுகிறோம். விசேடமாக ஆளும் அரசாங்கத்திடத்திலே கேட்கிறோம், விசாரணைகளுக்கு ஒத்துழைக்குமாறு அனைத்து பாதுகாப்பு தரப்பினர்களுக்கும் கட்டளை பிறப்பிக்க வேண்டும் என்று. ஏனென்றால் அவர்களின் சில வாக்குமூலங்களே சில இடங்களில் தடைபட்டிருக்கின்றன என்பதை எமக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். மேலும் ஆளும் அரசாங்க தரப்பிடம் நாங்கள் வேண்டுகிறோம், சாட்சிகளை மறைக்க வேண்டாம், சாட்சிகளை ஒருபோதும் இல்லாமலாக்க வேண்டாம். அதே போன்று பயம் அச்சமின்றி சாட்சி வழங்குவோரை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் கடந்த காலங்களிலே சாட்சி வழங்கியவர்களுக்கு நடந்த மிக மோசமான விடயங்கள் எமக்கு ஞாபகத்திலே இருக்கின்றது. எமக்கு மிக மோசமான அனுபவங்கள் இருக்கின்றன. அதைத்தான் நாங்கள் அண்மையிலே ஈஸ்டர் தாக்குதல்கள் நடைபெற்று 7ஆம் ஆண்டு நிறைவில் ஜனாதிபதியிடம் சொன்னோம். நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலே ஃபாதர் ரொஷாண்டி சில்வா கூறிய கருத்துக்களை நீங்கள் பார்த்தீர்கள். மேலும் அந்த ஊடகவியலாளர் சந்திப்பிலே அறகலைய போராட்ட காலத்திலே மிக தீவிரமாக செயற்பட்ட ஒரு சட்டத்தரணி அமில அவர்களும் கருத்துக்களை சொல்லியிருந்தார். ஆட்சியை, அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி எவ்வளவு பெரிய அயோக்கியர்களுடனும் படுப்பதற்கும் தயாரானவர்கள் தான் ராஜபக்ஷாக்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருந்தார். அதே போன்று நாமல் ராஜபக்ஷவின் பதிலுக்கு பின்னால் சமூக வலைத்தளங்களிலே பலரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருவதை நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம். சட்டத்தரணி அமில மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள், உங்களிடத்திலே நிச்சயமாக விசாரணை செய்யப்படும், அதுவரையிலே நீங்கள் தடுமாற வேண்டாம் என்ற விடயத்தையும் சொல்லியிருந்தார். அதே போன்று இன்னும் சில சமூக செயற்பாட்டாளர்கள் நேற்றைய நாளிலே இன்றும் கூட பல ஊடகவியலாளர் சந்திப்புகளிலே அவர்களுடைய கருத்துக்களை இந்த விசாரணைகள் தொடர்பிலே சொல்லியிருக்கிறார்கள். நாமல் ராஜபக்ஷ மிக விரைவிலே விசாரணை செய்யப்படுவார் என்ற விடயங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றன. நாம் என்ன சொல்ல வருகின்றோம் என்றால், அருட்தந்தை ரொஷாண்டி சில்வா சொன்னதை போன்று இந்த விசாரணைகளை திசை திருப்புவதற்காக வேண்டியும், இந்த விசாரணைகளை இழுத்தடிப்பு செய்வதற்காக வேண்டியும், இந்த விசாரணைகளை குழப்புவதற்காக வேண்டியும் பல முயற்சிகள் நடைபெறுகின்றன. எனவே நாட்டு மக்கள் மிகுந்த அவதானத்தோடு இருக்க வேண்டும். எதிர்வரக்கூடிய நாட்களிலே நாங்கள் மிக ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். என்னுடைய எல்லா நிகழ்ச்சிகளிலேயும் நான் சொல்லக்கூடிய ஒரு விடயம்தான், மீண்டும் இனவாதத்தை உருவாக்கிவிட்டு எங்கேயாவது ஒரு மூலையிலே ஒரு சிறிய ஒரு சம்பவத்தை நடத்திவிட்டு மிகப்பெரிய விடயங்களை இவர்கள் சாதிக்கலாம் என்று நினைப்பார்கள். மிக ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும், அவதானத்தோடு இருந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்தும் ஈஸ்டர் தாக்குதல்கள் விவகாரத்தில் நடைபெறக்கூடிய விசாரணைகளை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கின்றோம் என்பதை கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி.